என்னடி ஏதோ சாவு வீட்டுக்கு போகணும்னு கூட்டின்னு வந்தேன், இங்க வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்காவை கூட காணோம். கரெக்டான அட்ரஸுக்கு தான் வந்திருக்கோமா நம்ம? கரெக்டான அட்ரஸ் தானடி, கரெக்டா தானே வந்திருக்கோம். எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியலையே. உங்க ஆத்தா தானே உனக்கு அமிச்சிச்சு அட்ரஸ், ஃபர்ஸ்ட் தெளிவா செக் பண்ணது. ஐயோ, நான் இங்க பக்கத்துல இருக்கந்தாண்டி ஆத்தா இந்த அட்ரஸை கொடுத்து சீக்கிரமா வந்து பார்க்க சொல்லிச்சு. ரொம்ப லேட் ஆகுதே. பதட்டப்படாதடி, நம்மளாவது அட்ரஸ் தான் மாறி வந்திருக்கோம். பீகார்ல ஒருத்தவங்க உயிரோடு இருக்கவங்களுக்கு இறுதி சடங்கே பண்ணிட்டாங்க தெரியுமா? ஏய், என்னது உயிரோட இருக்கவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணாங்களா? என்னடி சொல்ற? இப்போ ரீசெண்டா பீகார்ல நிலச்சரிவு வந்துச்சுல, அதுல 3 பசங்க மாட்டி தொலைஞ்சு போயிட்டாங்க. தொலைஞ்சு தானடி போனாங்க, அதுக்குள்ள எப்படி இறுதி சடங்கு பண்ணாங்கன்னு சொல்ற? 10 நாள் ஆகியும் அந்த 3 பசங்களை பத்தி எந்த தகவலுமே இல்லையா. சரி, நிலச்சரிவுல மாட்டி நம்ம பசங்க செத்துதான் போயிருப்பாங்க அப்படின்னு இவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்து அவங்களுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க உடம்பே கிடைச்சிருக்காதேடி, அப்ப எப்படி இவங்க இறுதி சடங்கு பண்ணாங்க? 10 நாள் ஆயும் அந்த பசங்களை பற்றி எந்த தகவலுமே இல்லை. சரி, இறுதி சடங்காவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சிட்டு வெறும் கட்டையை வச்சு தாண்டி எரிச்சு இறுதி சடங்கே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ப்பா, இது ரொம்ப தப்பு. ட்விஸ்டே அங்கே தாண்டி இறுதி சடங்கு நடத்துனாங்கல்ல, அன்னைக்கே அந்த காணாம போன 3 பசங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அங்க இருந்தவங்களாம் இவங்க 3 பேர் திரும்பி வந்ததும் பயங்கர ஷாக் ஆயிருப்பாங்கல்ல. ஆமா ஆமா, அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்க ஆத்தாக்கு ஃபோன் போட்டு கரெக்டான அட்ரஸை கேளுடி. எவ்வளோ நேரம் தான் இங்கேயே நிற்கிறது, அப்புறம் டெத்துக்கு டைம் ஆயிடும்ல. வெயிட் பண்ணிடி. சீக்கிரம்டி.